வாழ்க்கை பயணங்கள் என்பது ஈஸியா இருக்கிறது இல்ல, அது சில நேரங்களில் ரொம்ப கடினமானதாகத்தான் காணப்படுகிறது. அப்படி என்றால் வாழ்க்கை பயணங்கள் துவக்கம் என்னவோ ஒரு எளிமையானதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அநேக நேரத்திலே வாழ்க்கை பயணங்கள் என்பது அது மிகவும் கடினமானதா இருக்கிறது. பாருங்க, பயணத்திலே அநேக நேரத்திலே நாம் சந்தோஷமுள்ள அனுபவங்களை, துக்கமான அனுபவங்களை, கவலையான அனுபவங்களை, விபத்தான அனுபவங்களை, அழுகையான அனுபவங்களை, ஆபத்தான அனுபவங்களை, பயம் நிறைந்த அனுபவங்களை, பள்ளத்தாக்குகள், மேடுகள் என்று அநேக காரியங்கள் நிறைந்த அனுபவங்களை நாம் பார்க்கிறோம், நாம் சந்திக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சில நேரத்தில் மலைகள் எல்லாம் பார்க்கும்போது அது அந்த டிரைவிங் பண்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ அதை நம்ம பார்க்கும்போது எவ்வளவு கடினமானது பார்த்தீங்களா? வாழ்க்கை பயணத்துல துவக்கத்துல ரொம்ப லெகுவாக இருந்தாலும் முடிவில் அது சில நேரத்தில் ரொம்ப கடினமானதாகத்தான் என்ன பண்ணுது, காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பயண அந்த அனுபவத்தில் தான், அந்த கடல் பயணத்தின் அனுபவத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டியதையும் நாம் செய்வதற்கான காரியங்களை நாம் செய்வோம். இந்த வாழ்க்கை பயணத்துல, அதாவது கடினமான பயணங்களில் நாம என்னென்னலாம் செய்யணும், எதெல்லாம் மறக்க கூடாது, எதெல்லாம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அதாவது 95% அநேக நேரத்தில் வாழ்க்கை பயணங்கள் என்பது மிகவும் கடினமானதாகத்தான் காணப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் கடினமான அனுபவங்களை நாம் சந்திக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை இன்றைக்கு சீஷருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். மார்க் 4ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம், இது போன்ற அதிகாரங்களில் எல்லாம் இந்த சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைக்கிறார். அப்படி அழைத்து கொண்டு அவர் படகிலே சென்று கொண்டிருக்கும் போதுதான் ஒரு பெரிய சுழல் காற்று, ஒரு பெரிய சுனாமி அங்கே வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க என்ன செய்யறாங்க? இன்றைக்கு அதிலிருந்து நாம என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான காரியங்களை கற்றுக்கொள்வோம். கடினமான பயணங்களில் நாம் செய்ய வேண்டியவைகள் என்ன, அல்லது மறக்க கூடாதவைகள் எவைகள் அப்படின்ற அந்த தலைப்பின் கீழே இன்றைக்கு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். முதலாவது 35வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சீஷர்களை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்தார். என்பது பிள்ளைகளே, பாருங்க, சீஷர்களை அழைத்தது யார் அப்படின்றத அவங்க மறந்து போயிட்டாங்க. சீஷர்களை அழைத்தது யாருன்னா இயேசு தான் அழைச்சாரு. அப்ப இயேசு யாருன்றத அவங்க மறந்து போயிட்டாங்க. இப்போதான் 5000 பேருக்கு போஷிச்சு, 5000 பேருக்கு அநேக காரியங்களை செஞ்சு, அற்புதங்களை செஞ்சு, அடையாளங்களை செஞ்சு, இப்பதான் ஊழியத்தை முடிச்சுட்டு ஊழியத்துல பலவிதமான நன்மைகளை கண்டு இப்போ வாழ்க்கை அந்த பயணத்துல போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கூட அவர்கள் இயேசுவை யாருன்னு அறிஞ்சுக்கல. இயேசு கூட தான் இருந்தாங்க, இயேசு கூட தான் சாப்பிட்டாங்க, இயேசு கூட தான் எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஆனா இயேசு யார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். தன்னை அழைத்தவர் யார் என்பதை மறந்து போனார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிறதான தவறு என்ன தெரியுங்களா? நாம் மறந்து போகிற காரியம் என்ன தெரியுங்களா? நம்மை அழைத்தவர் யார் என்பதை கடினமான நேரங்களிலே நாம் மறந்து போய் விடுகிறோம். இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற, கடந்து போயிருக்கிற அந்த கடினமான பாதைகள் நிமித்தம் உங்களை அழைத்தவர் யார் அப்படின்றத நீங்க மறந்து போயிருக்கிறீங்களா? சீஷர்களை போல மறந்து போயிருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை அழைத்தவரை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகாதீங்க. உங்களை அழைத்தவர் யார் என்கிற அறிவு வேணும். நம்மை அழைத்தவர் கிருபையினால் நம்மளை அழைத்து கொண்டு வந்தவர், தாயின் கருவிலே நம்மை அழைத்தவர், நம்மை சோர்ந்து போகும்படி அல்ல, நம்மை பலப்படுத்தும்படி அழைக்கிற தேவன், அழைத்த தேவன், நம்மளை அழைத்தவர் மாறாதவராய் இருக்கிறார். என்பது பிள்ளைகளே, அவர் யார் தெரியுங்களா? அவர் மாறாதவராய் இருக்கிறார். நம்மளை அழைத்தவர்
உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்மளை அழைத்தவர் மகிமையில கொண்டு போய் சேர்க்கிறவர். நம்மளை இந்த பூமியிலே நடு ரோட்ல விட்டுட்டு போற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கல. அப்படிப்பட்ட தேவன் நம்மளை அழைக்கல. நம்மளை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும் வரை அவருடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, நம்மளை திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார் அன்பு தேவ பிள்ளைகளே. நம்மளை அழைத்தவர் யார் என்கிற அறிவு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் இருக்க வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே. நம்மளை அழைத்தவர் சிருஷ்டிகர், நம்மளை அழைத்தவர் எஜமானர், நம்மளை அழைத்தவர் ராஜா, நம்மளை அழைத்தவர் நம்முடைய தகப்பன், நம்மை அழைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே. இந்த காலை வேளையில உங்க கடினமான சூழ்நிலையை பார்த்து அழைத்தவரை மறந்துட்டீங்களா? உங்க கடினமான சூழ்நிலையை பார்த்து அவருடைய வல்லமையை மறந்துட்டீங்களா? அவருக்கு கடினமான சூழ்நிலைகளை பார்த்து அவருடைய பராக்கிரமம் என்ன, அவருடைய மகத்துவம் என்ன அப்படின்றத மறந்து போய் இருக்கிறீங்களா? காலை வேளையில் ஆண்டவர் உங்களைத்தான் அழைக்கிறார். உன்னை அழைத்தவர் ஆட்கொண்டவர், உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். அவர் கரம் பிடித்திருக்கிறார். உடன்படிக்கையின் தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஆகையாலே உங்களை அழைத்தவர் யார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம் அன்பு தேவ பிள்ளைகளே. நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே. இந்த கால வேளையிலே இந்த உலகத்திலே யாருடைய கரம் நம்மளை கைவிட்டாலும் கரம் பிடித்து அழுத்தி செல்லும் தேவ கரம் உன்னோடு இருக்கிறது, உனக்காக இருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே. அவருடைய கரம் நம்மளை ஒருபோதும் கைவிடாது அன்பு தேவ பிள்ளைகளே. இந்த நாளிலே நம்மளை அழைத்தவர் முற்றும் முடிய நம்மளை வழிநடத்த, நம்மளை பாதுகாக்க, நம்மளை அக்கறை கொண்டு போய் சேர்க்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகையாலே நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் கடினமான சூழ்நிலைகளிலே நாம் அவரை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில 40 வருடம் ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை செஞ்சார். ஆனாலும் கூட அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளாமல் அவரை மறந்து போனார்கள். கடினமான அனுபவங்கள் வரும்போது அவர்கள் ஆண்டவரை மறந்து போயிட்டாங்க. நாம கூட இந்த நாளிலே சீஷர்களுடைய வாழ்க்கையிலிருந்து, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? என் வாழ்க்கையின் கடினமான அனுபவங்களிலும் நான் தேவனை மறந்து போக மாட்டேன், மறக்க மாட்டேன் என்கிற தீர்மானம் நமக்குள் வேண்டுமா இருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நம்மளை அழைத்தவர் ஒருபோதும் மாறாதவராய் இருக்கிறார் என்பது பிள்ளைகளே. அதனால உங்களை அழைத்தவர் யார் என்ற அறிவு உங்களுக்குள்ள எப்போது இருக்கணும். அதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. நம்மளை அழைத்த தேவன் யார் என்ற, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத ஒருபோதும் மறந்து போகாதீங்க. இரண்டாவது காரியம், வசனம் 38 பார்க்கும்போது இயேசுவும் சீஷர்களோடு கூட படகுல தான் இருந்தார். அப்படின்னா சீஷர்கள் இதை மறந்து போயிட்டாங்க பாருங்க. தேவன் நம்மோடு தான் இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அழைத்தவரை மறந்துட்டாங்க. ரெண்டாவது எதை மறந்துட்டாங்கன்னா, தேவன் எங்க கூட தானே இருக்கிறாரு. அவங்க யோசிச்சிருக்கலாம்ல, ஏப்பா கடல்ல இப்ப நம்ம எல்லாரும் கவிழ்க்கப்படுறோம்னா இயேசு தான் சேர்ந்து கவிழ்க்கப்படுவாரு, இயேசு தான் மூழ்கடிக்கப்படுவாரு, இயேசு தான் சாகுவாரு. ஆனா இதெல்லாம் அவங்க என்ன பண்ணல, யோசிக்கல. பாருங்க, தேவன் நம்மோட தான் இருக்கிறார்ன்றத அவங்க மறந்து போயிட்டாங்க அன்பு தேவ பிள்ளைகளே. படகை பார்த்து, அலைய பார்த்து, கொந்தளிப்பை பார்த்து அவங்க இயேசு நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம கூட தான் பயணித்து கொண்டிருக்கிறார், நம் படகில் இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். பாருங்க, இங்கதான் இயேசு கிறிஸ்து கப்பலின் பின்னணியத்திலே அவர் படுத்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாகவே இவ்வளவு பெரிய கொந்தளிப்பு நடந்துட்டு இருக்குது, இயேசு படுத்து தூங்கி இருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் தூங்கி இருக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் எப்போதும் வலப்பக்கமாக நம் நிழலாக அவர் நமக்காக இருக்கிறார் என்பது பிள்ளைகளே. இந்த காலை வேளையிலே படகு ஓட்டி செல்லுகிற அந்த இடத்துல இயேசு இருந்தார்ன்றதை நம்ம எடுத்துக்கொள்ளுங்களேன். இயேசு கிறிஸ்து படகு ஓட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் அவர் இருந்தாரு. அப்படின்னா அந்த படகை ஓட்டி சென்றதே இயேசு கிறிஸ்து தாங்க. அல்லேலூயா.
இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கை என்னும் கப்பலை இயேசு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது, அவர் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்தும் போது, நம் வாழ்க்கையில எத்தனை கடினமான அனுபவங்கள் வந்தாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் யெகோவா ஷம்மா, அவர் நாமம் யெகோவா ஷம்மா. நம் நடுவிலே, நம்ம கூட, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய கடினமான நேரங்களிலே நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியில தூக்கி போடப்பட்டாங்க. அவர்களோடு கூட அவர் இருந்தார். சிங்க கெபியில் தானியேல் தூக்கி போடப்பட்டார். அவர்களோடு கூட அவர் இருந்தார். பாருங்க, வேதத்துல என்ன நீங்க பார்க்கும்போது, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதே எதுக்கு தெரியுங்களா? நம்மளை பலப்படுத்துறதுக்கு, நமக்கு சகாயம் செய்யறதுக்கு, நம்மளை தாங்கிறதுக்கு, நம்மளை காப்பாத்துறதுக்கு, எல்லாத்தையும் மேற்கொள்றவர்களாய் மாற்றுவதற்காக, நம்ம மூழ்கி போகாம, எந்த தீங்கும் நம்மளை அணுகாம, அப்படியெல்லாம் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் என்பது. ஆளு வேளையில ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அது அவருடைய வாக்குத்தத்தம். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்திலே நீங்கள் உயிர் வாழும் வரைக்கும், இயேசுவின் வருகை வரைக்கும் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிற இம்மானுவேலராய் காணப்படுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆக என்ன மறந்துட்டாங்கன்னு சொன்னா, இயேசு நம்ம கூட தான், நம்ம படகுல தான் நம்ம கூட இருக்கிறார்ன்றதை அவங்க மறந்து போயிட்டாங்க அன்பு தேவ பிள்ளைகளே. இந்த கால வேளையில வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலை நிமித்தம் இயேசு என் கூட இருக்கிறார்ன்றதை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? இயேசு என் கூட பயணிக்கிறார்ன்றதை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? இயேசு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறார்ன்றதை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? மறக்காதீங்க, இயேசு உங்க கூட தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். மூன்றாவது காரியம், 38வது வசனத்துல அவங்க இயேசுவை நோக்கி, சுனாமி புயல் வந்த உடனே அவங்க என்னென்ன தன்னுடைய சுய பலத்தினால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அவங்களால முடியல. ஆகையால இப்ப இயேசு கிட்ட வராங்க. இயேசுவே, நாங்க மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? உங்களுக்கு அக்கறை இல்லையா? இன்னைக்கு அநேக நேரத்துல மக்களாகிய நாம, தேவ பிள்ளைகளாகிய நாம ஏதோ ஒரு கடினமான அனுபவத்தை சந்திக்கும் போது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்களுக்கு அக்கறை இல்லையா? உங்களுக்கு கண்ணு இல்லையா? உங்களுக்கு காது இல்லையா? உங்களுக்கு வாய் இல்லையா? நீங்க எங்களை மறந்துட்டீங்களா? எங்களை கைவிட்டுட்டீங்களா? அப்படின்னு அநேக கேள்விகளை, அதாவது வேதனையின் நேரத்துல அநேக வினாக்களை நாம் எழுப்புகிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆனால் நீங்கள் ஒன்றை மறந்து போக வேண்டாம், எல்லா வேதனைகளுக்கும் விடையாக இருக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே. ஆனால் இவர்கள் தேவனையே கேள்வி கேட்டாங்க அன்பு தேவ பிள்ளைகளே. இந்த காலை வேளை உங்களுடைய வாழ்க்கையின் கடினமான பயணங்களில், ஏன் ஆண்டவரே இந்த கண்ணீர்? ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம்? ஏன் ஆண்டவரே இந்த மரணம்? ஏன் ஆண்டவரே இந்த கவலை? ஏன் ஆண்டவரே இந்த துக்கம்? ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை? ஏன் ஆண்டவரே இந்த வியாதி? ஏன் ஆண்டவரே இந்த பலவீனம்? ஏன் ஆண்டவரே இந்த பாடு? ஏன் இந்த நிந்தை? ஏன் இந்த கைவிடப்பட்ட அனுபவங்கள்? ஏன் இந்த கலக்கங்கள் நிறைந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகள் இருக்கலாம். ஆனாலும் யோபுவை போல நாமளும் சொல்ல வேண்டும், நான் போகும் பாதை அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். யோபுவை போல நாமளும் சொல்லணும், நான் போற பாதை அவர் அறிஞ்சிருக்கிறார்ப்பா. பவுலை போல சொல்லணும், அவர் திராணிக்கு மேல சோதிக்கப்படுறதுக்கு விட மாட்டாருப்பா. சங்கீதக்காரனை போல சொல்லணும், சமுத்திரத்தின் ஆழத்திலே நான் போனாலும் அங்கே இருந்து என்னை மீண்டும் வெளியே கொண்டு வருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை தாவீது சொன்னது போல இன்றைக்கு நாமளும் இப்படிப்பட்ட அறிக்கைகளை நாம் செய்ய வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே. அது சிங்க கெபியாக இருந்தாலும் சரி, அது அக்கினி ஜோலையாக இருந்தாலும் சரி, அது செங்கடலாக இருந்தாலும் சரி, தேவன் அதன் நடுவில் இருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆண்டவரை பார்த்து நீங்க கேள்வி கேட்காதீங்க, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா ஆண்டவருடைய கட்டுப்பாட்டை மீறி நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுங்க. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். கேள்வி கேட்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஆண்டவர் எதை செஞ்சாலும் அவர் நன்மையானதை செய்வார், அவர் சரியானதை செய்வார் அப்படின்ற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். நான்காவது காரியம் பாருங்க, வசனம் 40 பார்க்கும்போது, பயப்படாதே. ஏன் பயப்பட்டீங்க? ஏன் கலங்கிட்டீங்க?
ஏன் திகைந்துட்டீங்க அப்படின்ற அந்த காரியங்களை ஆண்டவர் அங்கே அவங்கள பார்த்து கேட்கிறார். அப்படின்னா படகு மூழ்குவதற்கு முன்பாகவே இவர்கள் பயத்துல மூழ்கிட்டாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, அதான் பிரச்சனை. இன்னைக்கு அநேக நேரத்துல மனுஷர்களாகி நாம கடினமான சூழ்நிலையை சந்திக்கும் போது, கடினமான போராட்டத்தை சந்திக்கும் போது, நம்மளால எதிர்கொள்ள முடியாத திராணி இல்லாத போராட்டங்களை சந்திக்கும் போது நாம் அநேக நேரத்திலே பயத்தினால் மூழ்கடிக்கப்படுகிறோம், போராட்டங்களினால் மூழ்கடிக்கப்படுகிறோம், கலக்கங்களினால் மூழ்கடிக்கப்படுகிறோம். அது போலதான் சீஷர்கள் கூட என்ன பண்ணாங்கன்னா இங்க பயத்தினால மூழ்கடிக்கப்பட்டாங்க. ஒரு கிறிஸ்தவனை பயம், துன்பம், உபத்திரவம், தோல்வி எதுவும் அசைக்க கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, எதுக்கும் அவன் பயப்படக்கூடாது, எதுக்கும் அவங்க கலங்கக்கூடாது, எதுக்கும் அவங்க திகையக்கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி. அதனால சொல்லுகிறது 46:3 ஜலங்கள் கொந்தளித்து பெருகினாலும் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றாரு. ஏசாயாவுல பார்க்கும்போது நான் பயப்படாமல் நம்பிக்கையோடு என் பலன் நீங்க, என் கீதம் நீங்க, என்னுடைய ரட்சிப்பு நீங்க தான் அப்படின்னு அவரை பார்த்து பாடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அன்பு தேவ பிள்ளைகளே, மத்தேயு 10 பார்க்கும்போது பயப்படாதீங்க. மத்தேயு 10 சொல்லும் போது சொல்றாரு, ஆத்துமாவை கொல்லுவதற்கும் சரீரத்தையும் ஆத்துமாவையும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் உயிர்ப்பிப்பதற்கும் அதிகாரம் உள்ள அவருக்கே நீங்க என்ன பண்ணுங்க, பயப்படுங்க அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அவனுக்கு சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை என்ன? சமுத்திரத்தில் விழுந்து போனாலும் சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் என்னை வெளியே கொண்டு வருவார் என்பதை அவன் நம்பினான். ஆகையால் அவன் பயப்படவில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகையால் தான் சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். என் பக்கத்தில் 1000 பேர், என் வலது பக்கத்தில் 14000 பேர் விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பவுலை போல நாமளும் திடமா இருக்க வேண்டும். நாமும் கூட பரிசுத்தவான்களை போல நாமளும் தைரியம் உள்ளவங்களா இருக்கணும், பயப்படக்கூடாது. வாழ்க்கையில பயங்களுக்கும் கலக்கங்களுக்கும் நாம இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில நாம தோல்விக்கும் சாத்தானுக்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால வாழ்க்கை பயணங்கள் கடினமாக இருக்கும் போது பயப்படாதீங்க, நடுங்காதீங்க, திகையாதீங்க. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. 5வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் 40வது வசனத்துல அவங்களுக்கு சொல்றாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? ஏன் பயப்பட்டீங்க? அவிசுவாசிகளே, ஏன் சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்கிறார். அப்படின்னா கடினமான சூழ்நிலைகள் அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் மீது வைத்திருந்த அந்த விசுவாசத்தை பலவீனப்படுத்தி விட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, நான் சொல்றேன், 5வது காரியமாக நம்முடைய வாழ்க்கையின் கடினமான அனுபவங்களை நாம் சந்திக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? விலையேற பெற்ற விசுவாசத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. ஆண்டவர் மேல வச்சுக்கிற அந்த விலையேற பெற்ற விசுவாசம், தங்கத்தை காட்டிலும், வெள்ளியை காட்டிலும், வைரத்தை காட்டிலும் தேவன் மேல நம்ம வச்சுக்கிற அந்த விசுவாசம் விலையேற பெற்றது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் அந்த விலையேற பெற்ற விசுவாசத்தை நீங்கள் இழந்து போக கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் கொழுந்து விட்டு எரியும் அக்கினியிலும் நீ மடிந்து விழுந்து விடாமல் காப்பாற்றுவதுதான் ஜீவனுள்ள தேவன் கொடுக்கும் உண்மையான விசுவாசமா இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் மீது நாம் விசுவாசம் வைப்போம்னு சொன்னா அது எரிகிற, கொந்தளிக்கிற எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, அதிலிருந்து நம்மளை காப்பாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேதத்திலே நாம் பார்க்கும்போது விசுவாசத்துக்கு ஏன் வேதம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொன்னா, ஏன் விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது தெரியுங்களா? விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். விசுவாசிக்கிறவன் தான் கலங்க மாட்டான், திகைய மாட்டான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமாய் இருக்கிறது. விசுவாசம் தான் அவரை நோக்கி துவங்குகிற, முடிக்கிற ஒரு காரியத்துக்குள்ளாக தேவன் நம்மளை வழி நடத்துகிறார். விசுவாசம் தான் நல்ல போராட்டத்தை போராடுறதுக்கு நமக்கு உதவி செய்கிறது, ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு உதவி செய்கிறது.
செய்கிறது, ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, நீ தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவனாயிரு. தேவனை நம்புவது நம்முடைய எல்லா பதட்டங்களையும் நீக்கி அவருடைய பாதத்தில் நம்மளை அமர வைக்கும். அன்பு தேவ, கடுமையான சூழ்நிலையை, போராட்டத்தை அவர் பார்த்து கொள்வார் என்பதுதான் முழுமையான நம்பிக்கை. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். ஆகையால அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கும் போது நான் அவரை நம்பி இருப்பேன். அதனாலதான் பவுல் சொல்லும் போது சொல்றாரு, அப்போஸ்தலர் 27 சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படின்னா என்ன சொல்லப்பட்டது? பவுலே, உன் தலையில் இருந்து ஒரு முடி கூட கீழே விழாது, நீ அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னால நிக்கணும், அதுதான் நான் உனக்கு வாக்கு பண்ணிருக்கிறேன் அப்படின்றத பவுல் முழுவதுமாக நம்பினார். கர்த்தர் அதே போல அவனை அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுவாசமாக மாறட்டும். உங்கள் கடினமான நேரத்திலே விசுவாசத்தை நீங்கள் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆறாவது காரியம் என்ன தெரியுங்களா? வசனம் 38, 39, 41 பார்க்கும்போது பாருங்க, காற்று பயப்படுகிறது, கடல் பயப்படுகிறது, அங்கே சாத்தான் பயப்படுகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அங்க காற்றும் கடலும் ஆண்டவர் பார்த்து பேசுறாரு, கொந்தளிப்ப பார்த்து பேசுறாரு, அதெல்லாம் இறையாம அமைதலாகுது. அப்பொழுது சீஷர்களுக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்பினார். எப்ப காற்று பயப்படுகிறது, கடல் பயப்படுகிறது, சாத்தான் பயப்படுகிறான், ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? எனக்கு கீழ்ப்படி மாட்டீங்க, நீங்க எனக்கு என்ன பண்ண மாட்டீங்க? பயப்பட மாட்டீங்கன்ற பாடத்தை ஆண்டவர் அங்க பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துல பாருங்க, எல்லாவற்றிலும் பெரியவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது தன்னுடைய வல்லமையினால எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர் இன்றும் உயிரோடு தான் இருக்கிறார். இயேசுன சாகல, உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்றத அவர்கள் மறந்து போனார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடலை இயேசு மிகவும் பெரியவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இயேசு ஜீவன் உள்ளவர் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதாவது கடலை பார்க்கிறோம், சாத்தானை பார்க்கிறோம், மனிதனை பார்க்கிறோம், ராஜாக்களை பார்க்கிறோம், தண்ணீரை பார்க்கிறோம், இயற்கையை பார்க்கிறோம், அலைகளை பார்க்கிறோம், மலைகளை பார்க்கிறோம், எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற இயேசு பெரியவர் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. கடலே அவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் எவ்வளவு பெரிய தேவனா இருந்திருப்பார் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை பயணங்கள் கடினமாக இருந்தாலும் சரி, நம்மை அடக்க நினைக்கிற, நம்மளை அழிக்க நினைக்கிற, நம்மளை உடைக்க நினைக்கிற என்ன காரியங்களாக இருந்தாலும் சரி, அது பெரியதாக இருந்தாலும் சரி, அது சிறியதாக இருந்தாலும் சரி, அது மனிதராக இருந்தாலும் சரி, சாத்தானாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, அது மரணமாக இருந்தாலும் சரி, அது ராஜாவாக இருந்தாலும் சரி, அது சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவற்றையும் அடக்கி ஆளுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகையால இயேசு பெரியவர். அவர் எழும்புவார், அவர் பார்ப்பார், அவர் பேசுவார், அவர் கட்டளை கொடுப்பார், அவைகள் அடங்கும், அவைகள் முடங்கும், அவைகள் மடங்கும், அவைகள் அமரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே இயேசு ஜீவனோட தான் இருக்கிறாரு. அவர் எழும்புவாரு, அவர் பேசுவாரு, அவர் பார்ப்பாரு, எனக்காக காரியங்களை செய்வார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபத்து காலத்திலே வாக்கு மட்டும் கொடுக்கிற தேவன் அல்ல, அதிலிருந்து தப்புவிக்கும் போக்கையும் உண்டாக்குகிற சர்வ வல்ல தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். வாழ்க்கையின் போராட்ட புயல்கள் உன்னை சுற்றிலும் சூழ்ந்து அடித்தாலும் அவைகள் நடுவில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் முன்னோடு இருக்கிறார். அது தேவனுடைய வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்தை மறந்துடாதீங்க. அந்த வாக்கு தத்துவம் பண்ணவர் பெரியவராய் இருக்கிறார். வாக்கு தத்துவம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆகையாலே அவர்கள் ஆறாவதாக ஒரு காரியம் என்ன பண்ண மறந்துட்டாங்கன்னு சொன்னா, இயேசு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு, அவர் பெரியவராய் இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். இந்த கால வேளையில கடினமான சூழ்நிலை, உங்க வியாதி பெருசா இருக்கலாம், உங்க போராட்டம் பெருசா இருக்கலாம், உங்க கடன் பெருசா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இவைகள் எல்லாத்தை காட்டிலும், நம்முடைய தேவையை காட்டிலும், வியாதியை காட்டிலும், பலவீனத்தை
பலவீனத்தை காட்டிலும் இயேசு பெரியவர் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். இயேசு நம்மோடு இருக்கிறார், நம்மை தொடர்ந்து நடத்துவார். கடினமான பாதைகளை நீங்கள் சந்திக்கும் போது இவைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் கடினமான அனுபவங்களை நாங்கள் சந்திக்கும் போது ஆண்டவரே, எங்கள் தேவனை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடாமல், எங்களை அழைத்தவரை மறந்து விடாமல், எங்களை அழைத்தவர் யார் என்கிற அறிவோடும் அவருடைய வல்லமை என்ன, அவருடைய கர்த்தத்துவம் என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, அவருடைய அன்பு என்ன, அவருடைய ஆளுகை என்ன என்பதை நாங்கள் மறந்து போகாமல் எப்போதும் அதை நினைத்து வாழ எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக ஆண்டவரே. வாழ்க்கை பயணங்கள் மிகவும் கடினமானது என்று சொல்லி தற்கொலை பண்ணிக்கலாம், வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், வாழ்க்கையில அவ்வளவுதான் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சோர்ந்து போய் இருக்கிற, ஒதுங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் நீர் பேசுவீராக. அவர்கள் வாழ்க்கையில் எழும்புகிறதான ஆண்டவரை கடல் அலைகளை பார்த்து நீ பேசுவீராக. உங்க வாழ்க்கையில் எழும்புகிற எந்த அலைகளா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையின் அலைகளை பார்த்து பேசும்போது அவைகள் அடங்கும், அவைகள் கீழ்ப்படியும். இயேசு பெரியவர் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தருவீராக. உம்முடைய வல்லமை அவர்கள் பார்க்கட்டும், உம்முடைய மகிமையை அவர்கள் பார்க்கட்டும், உம்முடைய மகத்துவத்தை அவர்கள் பார்க்கட்டும், உம்முடைய ஆண்டவரே மேன்மையான காரியங்களை அவர்கள் பார்க்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கடினமான அனுபவத்திலே நாங்கள் செய்ய வேண்டியவைகள் எவைகள் என்பதை கற்றுக் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.